நிக்கா பெட்டா, அதுதானே உன் பேரு? ஆமா. இந்த எக்ஸாமுக்கு முதல் தடவையே வந்திருக்கியா என்ன? இந்த எக்ஸாம நான் 7வது வாட்டி எழுதுறேன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. பிரமாதம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு டிப்ஸ் கொடுங்க. ஒரு வாட்டி கூட பாஸ் ஆகாதவங்க கிட்ட டிப்ஸ் கேக்குறியா? இந்த எக்ஸாம்ல கலந்துக்க எல்லாரும் ஏன் ஒரே நேரத்துல கிளம்பி வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேசங்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம். சர்வதேச அளவுக்கு இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. பல நாடுகள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? ஓ, நீ எப்ப இங்க வந்த இனாட்டா? நான் உன்னை பார்க்கவே இல்ல. நான் இந்த தீர்வுக்காக உனக்கு வாழ்த்து சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றி. ஓகே, இதுவும் வேலைக்காகாது. அடுத்தது இது நல்லா இருக்கே. இதுல அவங்க கேட்டிருக்கிற கேள்வி கூட என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால முடியல. அடுத்து என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? ஓகே, கவலைப்படாத, கவலைப்படாத. ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். யார்கிட்டயும் மாட்டிக்காம எப்படியாவது கோல் பால் பண்ணணும். சீக்கிரம் பாட்டு. ரொம்ப நன்றி. உன் உதவியை நான் பாராட்டுறேன். ஆனா வேண்டாம். சாதாரண டெஸ்டுக்கு எதுக்கு ரிஸ்க்? வீர வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. என் மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கே புரியல. அந்த கேள்வி என்னவா இருக்கும்? சுலபமா இருக்குமா? கஷ்டமா இருந்தா? தப்பா பதில் சொல்லிட்டா கடைசி வரைக்கும் நான் என்ன இருக்க வேண்டியதுதான். போலிப்பாறைகளா? இதை எங்கேயோ பார்த்திருக்கேனே. உலகத்துல எங்கேயுமே ஸ்கொயர் ஷேப்ல பாறைகளே இருக்காது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. உள்ள யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா தலைவரே? நீங்க திறமைசாலி தான் போங்க. என்னோட எதிரிங்கிறவர் கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். மறுபடியும் கன் பவுடர் அதிகமா யூஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. சீக்கிரமே அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்களா? அப்படி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்னாச்சு பாவப்பட்ட சக்குரா? இந்த டெஸ்ட பத்தி கேள்விப்பட்டதும் தெரிச்சு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். அதை விட்டுட்டு இன்னும் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறியா என்ன? பொறாமையா இருக்கா? சாஸ்கேவோட 5 நாள் நான் இருக்க போறத நினைச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மொக்க. எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. அட இதுல என்ன இருக்கு? தேவையில்லாம பயப்படாத. நாம தூள் கலப்பலாம் வா. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் ரகசிய பாஸ்வேர்ட். கவனமா கேளுங்க, ஏன்னா நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன். இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்போ தாக்கணும்? அதுக்கான சரியான பதில் என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்பவும் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரிங்க உறக்கத்துல இருக்கும்போது தாக்க தயாரா இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல நாம தாக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இப்ப தாக்குறது யாரு? என்ன இது எல்லாம் தலைகீழா தெரியுது? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த 20 ஏழைகளும் தரைய தொடறதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்னா சாக்குரா கண்டிப்பா என்னோட அன்பை புரிஞ்சுப்பா. ஒருவேளை நான் அதை பிடிக்கலன்னா அவ வழக்கம் போல என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருப்பா. இந்த சவால நான் ஜெயிக்கிறேனா தோக்குறேனான்னு பாக்கணும். 1 2 3 4 5 6 7 8 எஸ், எல்லா இலைகளையும் நான் பிடிக்க தான் போறேன். போச்சே. ஐயோ போச்சே. ஒளிஞ்சிருந்தது போதும், எல்லாரும் வெளியே வாங்க. அடேங்கப்பா, நாம தான் ஒளிஞ்சிருக்கோமே, எப்படி பார்த்தா? வாவ், போன வருஷம் நம்பர் 1 ரூக்கியா வந்தவரை நம்ம இங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுதான் ரெண்டாவது யுக்தி. எதிரி கூட சண்டை போட முடியலன்னா காக்கா பிடிச்சு சமாளிக்கணும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நான் உங்களை தான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். So, ஹாய். போய் வேலையை பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.